இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நெறைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம், நெறைய கொண்டாடிட்டோம், நெறைய ரசிச்சுட்டோம், பெரிய வெற்றிய பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த 100வது விழாவுக்கு கூப்ட்டு ஒரு கேடயம் குடுக்கணும் அப்படின்னு நெனச்ச இந்த ப்ரொடியூசர்ஸ் உள்ளத்துக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியும், பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முதல் படம் கிழக்கே போகும் ரயில் 365 நாள் நெனைக்கிறேன். ஒரே தியேட்டர்ல ஓடிச்சு. அதில எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேடயம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குடுத்தாரு. அதுக்கப்புறம் நெறைய படங்கள். 3 முகம், நல்லவனுக்கு நல்லவன், போக்கிரி ராஜா, தெலுங்குல சுவாதி முத்தியம் எவ்வளோ படங்களுக்கு கேடயம் வாங்கியிருக்கோம். அந்த பழக்கம் அப்போல்லாம் 100 நாள் ஓடுச்சு. இப்ப இந்த கேடயமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து உங்களுக்கு குடுக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நெனைக்கிற அந்த உள்ளத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு நெறைய வந்திருக்கு. நெறைய கேடயம் வாங்கிட்டேன். பட் இதில நடிச்ச ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பிரமாதமா நடிச்சாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்றது? எப்படி பாராட்டுறதுன்னு அவங்களுக்குள்ள தெரியாதுன்னு இல்ல. செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. அதுக்கு தேங்க் யூ சிவா, தேங்க் யூ சுதன். இந்த படத்துல சிவகுமார் பத்தி நெறைய பேசிட்டோம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். எனக்கு இதுல ஒரு 2 வருத்தம் இருந்தது. ஒண்ணு என் டைரக்டர் இந்த படம் பார்க்கலன்னு. அப்புறம் எங்க அம்மா உண்மையிலே பார்க்க முடியல. ஆனா எதார்த்தமா ஒரு நாள் என் டைரக்டர் குருநாதர் பாரதிராஜா அவர்கள பார்க்கும்போது, உள்ள போம்போதே அந்த அந்த நர்ஸ் வந்து என்ன பார்த்து அவ்ளோ எக்ஸைட் ஆயிட்டாங்க. "ஐயோ! உங்கள பத்தி பேசிட்டு இருந்தாரு." ஐ செட் "என்ன பத்தியா? என்ன பேசுவாரு அவரு? திட்டுவாரா?" அப்படின்னேன். அவங்க அத ஃபில்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் போய் டைரக்டர பார்த்தோன்னே, "படம் பார்த்தேன். சூப்பர்! டைரக்டர் சூப்பர்!" நான் சிவகுமாருக்கு ஒரு நாள் நான் ரொம்ப சேடா இருந்தேன். அவர் இறந்ததுக்கப்புறம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். "என் டைரக்டர் கடைசியா பாராட்டுன ஒரு டைரக்டர் நீங்க. தயவு செஞ்சு பேர காப்பாத்துங்க. நீங்க வந்து" அவர் அவ்ளோ ரசிச்சிருக்காரு படத்த. என்னால நம்பவே முடியல அவர் அந்த படத்த பார்த்தாருன்னு. பிகாஸ் ஹி வாஸ் வெரி சிக். அவரு சிவகுமார் என்கிட்ட நெறைய வாட்டி சொன்னாரு. எனக்கு ஒரே ஒரு வாட்டி டைரக்டர் படம் பார்க்கணும்னு. அப்ப அவர் ஐசியூல இருந்தாரு. எப்படி சிவா அவர் எப்படி பார்ப்பாரு இந்த படத்த? இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ அம் சோ ஹேப்பி. எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மகுடம் மாதிரி எனக்கு. அவர் வந்து படத்த பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாரு. ஏன்னா அவரு ஐ திங்க் அவரு அந்த படம் அவருடைய படங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்த்தாருன்னு நான் நெனைக்கிறேன். ஆ ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஐம் ஐம் சோ ஹேப்பி. அது ரொம்ப எனக்கு ஒரு வருத்தமா இருந்தது. அந்த வருத்தம் எனக்கு தீர்ந்துருச்சு. இப்ப நான் குஷ்பு அவர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப, நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். நான் கெளம்பிட்டேன். வெளிய வரப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், ஆக்டர், ஹீரோ, சூப்பர் ஸ்டார் என்ன வேணாலும் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார்னா மெகா ஸ்டார். சிரஞ்சீவி உள்ள வரப்போது, "தாய் கிழவி யூ ஆர் சூப்பர்ப்" அப்படிங்கிற எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அது அவங்கலாம் அவங்க ஒய்ஃப் எல்லாமே வாட் அ ஃபில்ம் வாட் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பார்த்து சொன்னாரு, "எனக்கு கனெக்ட்டே ஆக முடியல. நீ படுத்துட்ட. எனக்கு என்ன படம்?" அப்படின்னு நினைச்சேன். பட் ஆஃப்டர் தட் ஐ லவ்ட் இட் ராதிகா. ஐ லவ்ட் இட் அப்படின்னு சொன்னாரு. ஐ அம் சோ ஹேப்பி. இதெல்லாம் ஜெனுவின் பீப்பிள். ஜெனியூனா சொல்றவங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ அம் சோ ஹேப்பி இந்த படங்கள் எல்லாத்தையும் மீறி ஒரு விமென் எம்பவர்மென்ட்டுக்கான ஒரு மெசேஜ் படத்தை மீறி, கதாபாத்திரத்தங்களை மீறி அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்கிறது பெரிய வெற்றி. பெரிய வெற்றி. ஏன்னா எல்லா பெண்களும் பார்த்து அந்த எம்பவர் ஆனாங்க அப்படின்னு நினைக்க போம்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்க வந்து உங்களோட கலந்துக்கிறதுல எனக்கு ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு தேங்க் சிவா. Shiva, thank you so much. This experience, thank you, Sudan. Thank you, Kalai. Thank you, Rahul. Shiva, thank you. And thank you to all the artists and technicians. Music, what a rocking Vinish, of course. I have to thank him. What a job. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப அவர் கமல் சார் கூட ஒர்க் பண்றாருன்னு. ஏன்னா சொல்லிட்டே இருந்தாரு கமலஹாசன் சார் என்ன சொன்னாரு. ஏன்னா நான் ஸ்டில்ஸ் அவருக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, "இந்த கழுத்துல கொஞ்சம் இப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணு" அப்படின்னாரு.
இன்னைக்கு அவர் கமல் சார் கூட ஒர்க் பண்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும், சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சினிமா வந்து ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகும். அந்த புது இடத்துலேருந்து இன்னொரு ரோடு அப்படியே போடப்படும். நெறைய பார்த்துட்டேன். இதுவும் பார்க்குறேன். பட் ஐம் ஜெனுவின்லி ஹாப்பி. ஏன்னா, இதனால எவ்வளோ டேலண்டட் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இந்த படத்தினால எல்லாருடைய திறமை வந்து வெளிய வந்து, அவங்கள எல்லாம் எல்லாரும் பேசுறாங்க. நீங்க அப்படியே பாலமுருகனுங்கங்க, அவங்கற இவர் பேரு சொல்றாங்க, அந்த பொண்ணு பேரு சொல்றாங்க. சோ ஹாப்பி, சோ ஹாப்பி. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். அண்ட் சிவா அடுத்த படம் ஐ வாண்ட் யூ டு ராக். நான் உங்களுக்கு ஒரு 5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன்னா, நாட் ஃபார் எனிதிங். ஜெனுவினா ஐ வாண்ட் ஹிம் டு வின். And I wish you all the best. I wish everyone all the best. Thank you. Thank you for this evening. Thank you.